புளிக்குதா? ஹே கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுக்கு சொன்னால் பொள்ளாச்சி சொல்லணும். இன்றைக்கி எங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூரிப்பழம் பொறுக்க வந்திருக்கோம். என் பையனுக்கு பார்த்தீங்கன்னா இதனால் வரைக்கும் சூரிப்பழம் கொடுத்துடல. நான் சாப்பிட்ருக்க சின்ன வயசில் இதனால் வரைக்கும் என் பையனுக்கு கொடுத்துடல. அவனுக்கு கொடுத்து அவன் ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இல்லை நிறைய சூரிப்பழம் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புதராக இருக்குது. எப்படி இது பிடுங்குறதுன்னு தெரில. நிறையா கவர் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நிறைய இருக்குது, தட்டவும் முடியாது, ஏமாதான் கையில் பட்டுரும். ஒரு சில பார்த்தீங்கன்னா இனிப்பாக இருக்குது, ஒரு சில பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்படிக்குது. நம்ம குழந்தையா இருக்கும்போது அதெல்லாம் சாப்பிட்ருக்கோம். இப்போ நிறைய டைம் வரும்போது போகும்போதெல்லாம் பார்த்தேன், கேஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்து போனால் கண்ணுக்கு கிடைக்க முடியுது. ஸ்கூல் குழந்தைங்க நடந்து வரும்போது நின்று பறிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ தான் பார்த்தோம் இங்கே இருக்கு மோட்டருக்கு, இது பிடுங்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏதோ குச்சி எடுத்து பிடுங்கலான்னு பார்த்தா குச்சி எடுத்து தட்டி பிடுங்கலான்னு பார்த்தா என்ன ஆகுன்னா கீழே உருந்துருது. அங்கங்கே ஒவ்வொன்று தான் இருக்குது. நிறைய பிடுங்க நல்லா இருக்குன்னு பார்த்தா நிறைய பிடுங்க முடியாதோட்டிருக்கு. கீழேயும் பாருங்கள், ஒரு புதராக இருக்குது. உள்ளே போகிறக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. படிச்சு நிற்பணும். ஒன்று எடுத்து வாயில் போட்டு பார்த்தா லைட்டாக புளிப்பும் இனிப்பும் கலந்த மாதிரி இருக்கு. உள்ளே போகிறக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பயத்தில் ஏன்டா போகிறேன்னு நினைக்கலாம். கொடுத்து பார்க்கலாம் பையன்கிட்ட, அவன் என்ன சொல்கிறான், என்ன செய்கிறான், சாப்பிட்றானா இல்லையா. வேட்டியெல்லாம் மாட்டிக்கிச்சு. இங்கே இருக்குது உள்ள, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி சூரிப்பழம் சாப்பிட்ருக்கீங்களா, சூரிப்பழம் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டைமில் உங்கள் ஏரியா சைடும் வேலி ஓரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு சில பழம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பழுத்தமாக இருக்குது, ஒரு சைடு பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்குது. லைட்டாக புளி பிடிக்குது. இந்த செடியில் பாருங்க, ஒரே இடத்துல 4-5 இருக்குது. ஒன்று கீழே வந்து பிடுங்குவேன். நாலஞ்சு பிடுங்கிக்க வயல் போடலாம். எப்படிங்க பார்க்கலாம். சூரிப்பழம் பிடிக்கிட்டு வந்து நம்ம அண்ணன் வந்தார் செந்துருந்தேன். தெரியும் உங்களுக்கு, பார்த்துருப்பீங்க. வந்து டிரைவர் வேணும்னு கேட்டுருந்தாரு. லைவ் போட்டுக்கீங்களா? இல்லை, வீடியோ எடுத்து. சூரிப்பழம் வந்துச்சா தம்பி பிடிக்கிட்டு இருந்தேன்.
இப்படி வீட்டுக்கு போயிட்டு வீட்டில் போய் தம்பி வந்துடுவான், ஒரு 3:30 வந்துடுவான். அவனை வச்சு கொடுத்து பார்க்கலாம் எப்படி சாப்பிட்றான்னு இல்லையான்னு. சாப்பிடுவான்னு நினைக்கிறேன். அவங்க தெரிஞ்சு நம்ம மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த கொட்டையெல்லாம் மென்று திரும்ப முழுங்கிடுவான். அவன் என்ன பண்ணுவான்னு தெரில, பார்க்கலாம். இப்போ பிடிங்கிட்டு வந்துட்டு ரொம்ப வேலையில் ஒரு அளவுக்கு தான் இருக்குது. கொடுத்து பார்க்கலாம் என்ன சொல்கிறான்னு. நிறையா பிடிங்கன்னு பார்த்தா அந்த இடத்துல சரியாக இல்லை. அதுதான் ஃபுல்லாக வேலி கூட தான் இருந்ததுனால கம்மியாக தான் பிடிங்கியிருக்கேன். அவங்ககிட்ட வந்து கொடுத்து பார்க்கலாம் எவ்வளோ எப்படின்னு. இவ்வளோ தான் அவங்ககிட்ட கொடுத்து பார்க்கலாம் அவன் எப்படின்னு என்ன ரியாக்ஷன் பண்ணுறான்னு. ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வைக்கலாம். வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வாஷ் பண்ணி அவங்ககிட்ட கொடுத்து அவன் ஃபேஸ் ரியாக்ஷன் எப்படி ரியாக்ஷன் பண்ணுறான் அப்படின்னு பார்க்கலாம். என்னம்மா ஆமாங்க காய்ஸ், நாங்கள் ஜல்லிக்கட்டுக்கு போகிறோம் காய்ஸ். ஜல்லிக்கட்டுக்கு தம்பிக்கு ஒன்று பிடிங்கி வச்சுருக்கோம்லங்க, சர்ப்ரைஸ் பண்ணலாம். அவன் சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லிட்டு உனக்கு ஒன்று பழம் உனக்கு ஒன்று பிடிங்கி வச்சிருக்கு வீட்டில், நீ சாப்பிட்டு பா எப்படி இருக்குன்னு சொல்லு. சரியா? சரிங்க, சாப்பிட்டு பாப்பியா? நல்லா இருக்கு இல்லைன்னு சொல்லணும். அளவாக தான் இருக்குது, திருவண்ணு தான் இருக்குது. ஆஃப் பண்ணி கொடு. பெருசாக அளவாக தான் இருந்துச்சு. ரெண்டு கையில் போடுறா. சாப்பிட்டு பாரு, கீழே போடுறான் பாரு. டேய் என்ன தெரியுமா அது? அடப்பாவே. அது என்னதுடா? சாப்பிடு. புளிக்குதா? வாய் பார் சன்சன் தான். இவனுக்கு வந்து பிடிக்கிட்டு வந்து கொடுத்தா பிடிக்குதுன்ட்டான். ஒரு சில பழம் பிடிச்சி சாப்பிட்ருவான்னு நினச்சேன். கூட நான் சாப்பிட்டுக்கிறேன். நல்லா இல்லையா? போடா, உனக்கு போய் பிடிக்கிட்டு வந்தேன் பாரு. நான் எங்கே போகிறேன்? இவனுக்கு பிடிக்கிட்டு வந்து கொடுத்தா இவன் கடைசியில் பிடிக்கலான்ட்டான். நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு? முள்ளு வேலைக்கெல்லாம் போய் பிடிக்கிட்டு வந்தோம். விட மாட்டேன் காய், சொல்லிருங்க காய். என்ன காய்ஸ் அடிக்கிறான் இவன்? ஃப்ரெண்ட்ஸ் காய்ஸா? நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணி ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொள்ளாச்சிரோன்னு சர்ச் பண்ணி நம்ம இன்ஸ்டாலையும் ஃபேஸ்புக்லையும் போய் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம பேஜ் வர ரொம்ப ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.